வணக்கம். இப்பதிவில் அடுத்ததாக காந்த செந்தூரம் பற்றி காண்போம். காந்த செந்தூரம் தேவையான சரக்குகள்னு பார்த்தோம் அப்படின்னா, காந்தப்பொடி, சுத்தித்த காந்தப்பொடி, வாழைச்சாறு, விளாச்சாறு, முருங்கைச்சாறு, எலுமிச்சம், இவைகள் எல்லாம் தேவையான சரக்குகள். செய்முறை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சுத்தித்த காந்தப்பொடியை 24 நாளுக்குள்ள இந்த வாழைக்கிழங்குச்சாறு, விளாமரப்பட்டை சாறு, முருங்கைப்பட்டை சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, இதில் ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொன்றிலுமே 4 நாட்கள் நம்ம தனித்தனியாக அரைச்சி வில்லை தட்டி கவசித்து உலர்த்தி நம்ம புடம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த காந்தம் முருக்கம்பூ நிறத்தில் செந்துரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா 65லேருந்து 130 மில்லிகிராம் இருவீதம் நம்ம இருவேளைக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ அனுபானம் தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா, வெண்ணெய் மேகப்பிணிகளுக்கு கொடுக்கலாம், நீர் சுரப்பிணிகள், ஏலத்தூள் அயநோய்கள், கடுகின் ரசம் கீழ்ப்பிடிப்பு, அத்தி இலைச்சாறு உப்பிச நோய், ஓமரசம் காதிரைச்சல், சர்க்கரை நடுக்குவாதம், வெந்நீர் வெப்பத்தேமல், வெள்ளாட்டுப்பால் பக்கசூலை, பசும்பால் கயநோய்கள். தக்க அனுமானத்தில் இந்தந்த நோய்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா இந்த நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கௌரி சிந்தாமணி செந்துரம். பாரப்ப கௌரி சிந்தாமணி செந்துரம் பாடுவின் ரசகெந்தி விங்காரம் 3 சீரப்ப வகைமொரு பலந்தானாக செய்கின்ற சுத்தியிலே தெளிந்து பின்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்லியிருக்காங்க. தேவையான சரக்குகள் ரசம், கந்தகம், வெங்காரம், மூன்றுமே நம்ம சுத்தித்ததை எடுத்துக்கிறோம். செய்முறை பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 சரக்குகளையுமே கல்வத்தில் போட்டு நம்ம பொடிச்ச பொடியை அழுத்தமான ஒரு துணியில் கொட்டைப்பாக்களவு கிளிகள் கட்டி ஒரு பாண்டத்தில் முக்கால் அளவுக்கு மணலை கொட்டி அதுக்கு மேலே இந்த கிளிகளை வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம மண்ணை கொட்டி உலை மூடியால் நம்ம அதை மூடுறோம். அந்த பாண்டத்தை மூடுறோம். மூடினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு குழியில் 1000 வரட்டிகளை அடுக்கி நம்ம எரிக்கிறோம். அந்த எரிச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அந்த துணியை நம்ம நீக்கி, அந்த அழுத்தமான துணியை நீக்கி மருந்தை எடுத்து பொடிச்சு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம பொடிக்கும் போது அந்த மருந்து பூலாம்பழம் போல் நல்லா கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா 65லேருந்து 130 மில்லிகிராம் வீதம் இருவேளைக்கு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நாளளவு 45 நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. துணை மருந்தும் தீரும் நோய்களும். இப்போ துணை மருந்தும் தீரும் நோய்களில் பார்த்தோன்னா, திரிகடுகுத்தூள், தேன், இது 490 மில்லிகிராம் செந்துரம், இவை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து காலையில் மட்டும் ஒரு 45 நாளுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, சூளை, 26 வகையான வாய்வு, குன்னம், உலைமாந்தை, தீராசுரங்கள், எலிக்கடி, மந்தார காசம், ஈலை, இருமல், என்புருக்கி நோய், காச சுவாசம், சுரமாந்தை, எருவாய்முலை நோய், அரையப்பு, மஞ்சள் நோய், பெண்குறி சூளை, ஆண்குறி சூளை, அண்ட விரைவாதம், தொடைவாழை, 10 வகை விப்புறுதி, பக்கசூளை, நாச்சூளை, கண்டமலை, கரப்பான், புண், கண்ட விப்புறுதி தீரும். இதிலெல்லாம் கொடுத்தோம். இந்த நோய்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் சாதிக்காய், சாதிப்பத்திரி, லவங்கம், அதிவிடயம், இதெல்லாம் நம்ம வெதுப்பி செஞ்ச தூளோட 490 கிராம் நம்ம மில்லிகிராம் 490 மில்லிகிராம் செந்துரம் தேன் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா 12 வகையான பெருங்கழிச்சல், 6 வகையான நிலக்கச்சல் தீரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கருணைக்கிழங்கு உலர்த்திய பொடி சுக்கு திப்பிலி இதோட பொடி சேர்த்து 490 மில்லிகிராம் செந்துர மற்றும் தேனோட நம்ம கலந்து கொடுக்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் எருவாய்முலை நோய், பௌத்திரம், இது எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஆவாரை குழி தைலத்தில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 18 வகையான சதையடைப்பு, 20 வகையான நீரிழிவு, 12 வகையான உள்ளுருக்கி, 21 வகை மேகம், மூத்திரப்பிரளை, அப்புறம் மூத்திர அடைப்பு, 8 வகை எண்புச்சுரம், வெப்பம், இவைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அழிஞ்சில் விதை தைலம். அழிஞ்சில் விதை தைலத்தில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 60 வகையான வயிற்று நோய், 32 வகையான வாய்வு, விப்புறுதி, இவைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எரிக்கிளை பழுப்பில் வாட்டிய சாற்றில் கொடுத்தோம் அப்படின்னா இது கழிச்சலை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் விடபாகம், ஊதல் நோய், மஞ்சள் நோய், அழல் நோய், வெளுப்பு நோய், நீர்க்கோவை, கல்லீரல் பெருக்கம், சுரம், இவைகள் எல்லாம் தீரும். நம்ம மோர் சோறு உண்ணலாம். ஏன் மோர் சோறு உண்ணலாம்னா இது கழிச்சலை உண்டாக்கும். அதனால மோர் சோறு நம்ம எடுத்துக்கிறது நல்லது. பத்தியம் பார்த்தோன்னா உப்பு குறைவான கறிகள், வெள்ளாட்டுப்பால், மாமிசம்,
இவைகளெல்லாம் நம்ம பத்தியமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.